காலையிலேயே கண் கலங்க வச்சிருச்சு. காரணம் எமோஷன்ஸ் இல்ல தூசி. கொஞ்ச நாளா நம்ம விளாக்ல வியூஸ் ஒழுங்கா போலேன்னு ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். இப்பதான் காரணம் என்னன்னு தெரிஞ்சுச்சு. விபிஎன் ஆன்ல வச்சு ரீல்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். காலையிலேருந்து ஒரே மோட்டிவேஷன். கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு அழுக்கு துணியெல்லாம் பரட்டிட்டு ரூமையே ஒரு சுரட்டிட்டேன். ரூம் க்ளீன் பண்ண கையோட வாஷிங் மிஷினுக்கும் நம்ம வேலையை கொடுத்தாச்சு. வேலையை பார்த்த களைப்பில் தண்ணியை குடித்தேன் கேப்பில். இவனை எப்படி மறப்பேன்? இவன் தான் அடுத்து. முட்டையோ பாய்லரில் வே ப்ரோட்டீனோ கேர்டோட எத்தனை பேர் இப்படி சாப்பிடுவீங்கன்னு தெரில. பட் இப்படி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். ஒரு பவர் நான் இப்போ முடிச்சுட்டு அப்படியே காய போட்ட துணியெல்லாம் சட்டுன்னு எடுத்துட்டாங்க. எடுத்த துணியை மடிக்கணும்ல, ஸோ அந்த வேலையும் பக்காவாக முடிச்சு விட்டாச்சு. இன்னைக்கு ஜிம்மில் ஒரு நியூ அட்டெண்டன்ஸ். யாருன்னு கேட்டால் நம்ம நந்தாபாய் தான். ஜிம்முக்கு வந்த வேகத்திலே எல்லா ஒர்க் அவுட்ஸையும் போட ஆரம்பிச்சிட்டேன். 2 நாளாக நமக்கு டயட் சரியில்லை, அதோட சேர்ந்து வயிறும் சரியில்லை. ஒர்க் அவுட் போடுற வேகத்திலே தெரிஞ்சிருக்கும், எனக்கு நாக்கு தள்ள ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கன்சிஸ்டன்சி முக்கியம் இல்லை, ஸோ விடாமல் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டேன். நந்தா வந்ததுனாலே என்னவோ மழை வேற பெஞ்சிச்சு. மழை நெஞ்ச கோழி மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன்.